ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಸ್ವಲ್ಪ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿ. ಇವಾಗ ತುಂಬ ಕಷ್ಟ ಆಗಿದೆ. ఇవాళ లేదు మన మధ్యలో. ತುಂಬ ప్రీతి ఒక యాక్ట్రెస్గా మాత్రం కాదు, ಈ ಮನೇಲೆ ಎಷ್ಟು ಮೆಮರೀಸ್ ಇದೆ. ಫೋನ್ ಬರ್ತಾರೆ, ಮಾತಾಡೋಕ್ಕೆ ఒక అవకాశం వచ్చింది మాకు. నాట్ ఓన్లీ సీన్ ఫిల్మ్స్, బట్ వీ ఆల్ గాట్ an experience to sit with her and listen to her. ఆమె మాట్లాడే విషయాలన్నీ వచ్చి ఇట్స్ లైక్ సంథింగ్ ఫ్రెష్, లైక్ జెమ్స్ వేర్ younger generation should learn and know. There's no connectivity. We always wanted her to bond with the current generation so that they will know how they ఎంతో కష్టపడి వచ్చారు. ఇట్స్ నాట్ అన్ ఈజీ జాబ్. ఒక ఆర్టిస్ట్ ఎంజిఆర్ గారితో 26+ ఫిల్మ్స్, శివాజీ గారితో 22+ ఫిల్మ్స్. సో సచ్ అ లెజెండరీ యాక్ట్రెస్. లాస్ట్ ఇయర్ ఇంటికి వచ్చినప్పుడు రోమన్ చూసినప్పుడు సో హ్యాపీ షేర్ దట్, స్పెండ్ టైమ్ 1 hour. ఇವಾಗ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. I still can't believe that she's no more. She looks the same. It's a big loss to the film fraternity. No replacement. కొంత ఆర్టిస్ట్కి రీప్లేస్మెంట్ వస్తుంది ఫ్యూచర్లో, బట్ సరోజాదేవి అమ్మకి no replacement. Eyes, the charisma, the way she performs, the way she carries herself outside, not just in front of the camera. Bite kuda, like on behalf of South Indian Artists Association, we had a show in Malaysia. Amma had come. We called the entire senior artists. So Amma had come to Malaysia. We enjoyed every moment, sharing all her experiences with us, with Vijay Kumari Amma, Bharti aunty, everyone. Irreparable loss in చెప్పొచ్చు. Stay here with always in the heart. That's all I can say. May her soul rest in peace, but definitely her memories will remain forever for actors like us and for future actors to come. ఒకే ఒక విషయం ఏమంటే, another 2-3 months ఆ బిల్డింగ్ రెడీ అయిపోయి ఉండేది చెన్నైలో. We wanted Amma to come and visit the building and grace the occasion and bless all of us. But anyways, we will have Amma's photo over there in the gallery and keep it forever. Thank you. சரோஜாதேவி டவுன் மேடம் மொபைல் சின்ன வயசுலேருந்து பார்த்தோம். அவங்க ஒரு பெரிய ஐக்கான். ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இந்தியா ஃபுல்லாக இன்னைக்கு வந்து பேன் இண்டியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அன்றைக்கி அவங்க எல்லா சவுத் இந்தியன் ஹிந்தி சினிமா அத்தனையும் ஒரு 50 வருஷம் ஹீரோயினாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. 200 படத்துக்கு மேலே இருந்துச்சு. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்க சமகாலத்தில் பப்ளிக் மேலேயும் சரி, மற்ற ஆக்டர்ஸ் மேலேயும் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ அபிநய சரஸ்வதி, நடத்து பையங்கலின்னு எல்லாரும் வந்து அப்படி அவங்கள ரசிச்சிருக்காங்க. அப்போ இருந்து எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூடயும் அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அப்படி அந்த ஆக்டர்லாம் நம்ம நடிச்சதே இல்லை நினைக்கிறேன். இவங்க மட்டும்தான் வந்து எம்ஜிஆர் பண்ணி, சிவாஜி பண்ணி, ராஜ்குமார் சார் பண்ணி, என்டிஆர் அவர் பண்ணி, அவங்க திலீப்குமார் சார் இதை அப்படி எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினாக அவங்க இருக்காங்க. எங்களோட பாக்கியம் ஆக்டர் அசோசியேஷனில் இருக்கும்போது இன்ஃபேக்ட் மந்த்லி ஒன்ஸாவது பேசுவாங்க, எப்படி போயிட்டுருக்கு, எப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க கூட இன்ட்ராக்ஷன் கிடைச்சது தான் எங்களோட பாக்கியம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க. எங்கள்கிட்ட ஆக்டர்ஸ் பற்றி, டைரக்டர்ஸ் பற்றி, சினிமா பற்றி எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்பாவுக்கு ரொம்ப இருக்கும். அதனால் வந்து ஷிவன் அப்பாவுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி எப்போ வந்தாலும் பெங்களூர் வந்தால் வீட்டுக்கு வாங்கி வரவே இல்லாமல் சென்னைக்கு வந்தால் நிச்சயம் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. டீநகரில் அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் எங்களுக்கு அவங்க கூட பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணி செட்டில் நடந்த காமெடியான விஷயங்களை கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படி அவங்க வந்து ஃபிட்டாக வச்சுக்கிட்டாங்க, எப்படி இவ்வளோ தூரம் அவங்க கெரியரை வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து மக்கள் மேலே இருக்கிற அன்பு இருக்குல்ல, சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மக்கள் மேலே இருக்கிற அன்பு அவ்வளோ இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் சொல்லி
அவ்வளோ அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தோம். இன்னைக்கு அவங்க உண்மையாக ரொம்ப முடியும் போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம். இவ்வளோ சீக்கிரம் அவங்க பிரிஞ்சு போவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப நிம்மதியாக போயிருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட அவ்வளோ பேரோட மனசில் அவங்க நிறைஞ்சிருக்காங்க, எப்பவுமே இருப்பாங்க. ஆத்மா சாந்தியாக